ஆசியாவின் மூன்றாவது பொருளாதார நாடான இந்தியாவில் பணக்காரர்கள் தான் இன்னும் பணக்காரர்கள் ஆயிட்டு இருக்காங்க, ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளா தான் ஆயிட்டு இருக்காங்கன்னு அந்த ஆய்வு சொல்லுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நுகர்வோர் பிரிவு ஆழமாக தான் போயிட்டு இருக்கே தவிர அகண்டு வரல அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது. இதை இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா செல்வந்தர்கள் மீண்டும் மீண்டும் செல்வந்தர்களாக தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க செல்வந்தர்களா மாறுவது கிடையாது. இந்த செல்வந்தர்களோட எண்ணிக்கை கூடுவது கிடையாது. அவங்க அவங்களே தான் மேலும் மேலும் செல்வந்தர் ஆயிட்டு இருக்காங்க. ஏழைகள் ஏழைகளாகவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த ஆய்வறிக்கையோட சாராம்சம். இப்படியான இந்த கட்டமைப்பு தான் ஒரு நாட்டின் நுகர்வோர் சந்தையை வடிவமைக்குது. இதுலதான் இந்த பிரீமியமைசேஷன் அப்படின்றது வருது. பிரீமியமைசேஷன்ன்றது என்னன்னா, எப்படி சோஷியலைசேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லப்பட்டதோ அதே போல பிரீமியமைசேஷன்றது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே ஆன விஷயங்கள் தான் பிரீமியமைசேஷன். வெகுஜன மக்கள் வாங்கக்கூடிய அளவிலான எளிய பொருட்கள் சந்தைப்படுத்தப்படாம பிரீமியமாக இருக்கக்கூடிய பிராண்டட் பொருட்கள் தான் இரு மடங்கு அதிகப்படியான விலையில சந்தையில காட்சிப்படுத்தப்படுது. அதற்கு தான் நுகர்வோரும் அதிகமா இருக்காங்க. அப்போ பணக்காரர்கள் தான் மேலும் அந்த பிரீமியம் பிராண்டட் ஐட்டமா வாங்குவாங்க.